drop it. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பேக்கிங் டிப்ஸ் சொல்லித்தர போகிறேன். பிகினர்ஸுக்கான பேக்கிங் டிப்ஸ். அநேகமாக எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங்ன்றது ஒரு சயின்ஸ் மாதிரிங்க. ஸோ ஒரு ரெசிபி புக் ஒன்று கட்டாயம் வச்சுருங்க. என்னென்ன பொருட்களை என்னென்ன அளவுகளில் போடணும்னு கட்டாயம் எழுதி வச்சுருங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு பனானா கேக் செஞ்சு கொண்டிருக்கேன். இந்த பனானா கேக்குக்கு என்னென்ன பொருட்கள் என்னென்ன அளவுகளில் போடணும்னு ஒரு ரெசிபி புக்கில் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ இதை தொடங்குறதுக்கு முன்னுக்கு அந்த புக் எடுத்து பார்த்துட்டு தான் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு தொடங்கணும். நாங்கள் பார்க்க போகிற ரெண்டாவது டிப்ஸ் டெம்பரேச்சரை பற்றினது. டெம்பரேச்சர்னு சொல்லும்போது நாங்கள் யூஸ் பண்ண போகிற பொருட்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். உதாரணமாக பால், முட்டை, பட்டர் இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருந்து எடுத்து தான் நாங்கள் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணணும். அவசரமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து பொருட்களை எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா எல்லாத்தையும் ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றணும். இப்போ முட்டையை எடுத்து டப் வாட்டருக்குள்ளே ஒரு 10-15 நிமிஷம் போட்டு வைக்கணும். பட்டர்ண்டா கொஞ்சம் நேரத்துக்கு மைக்ரோவில் அடிச்சுட்டு எடுக்கணும். பாலும் அதே மாதிரி தான். டெம்பரேச்சரில் அடுத்து பார்க்க போகிறது நாங்கள் அவனை பற்றினது. அவன் நாங்கள் கேக்கை போடுறதுக்கு முன்னுக்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும். அதாவது இப்போ இந்த கேக்கை நான் 160 பாகையில் பேக் பண்ண போகிறேன்டா இந்த அவனை நாங்கள் 160 பாகைக்கு ஒரு 10 நிமிஷத்துக்காவது ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நாங்கள் கேக்கை போடும்போது ஒரே சமனான வெப்பநிலையில் அந்த கேக் அவியும். பிறகு நிறைய பேர் செய்கிற தப்பு தான் கேக் அவிஞ்சிட்டுதாண்டு அவனை திறந்து பார்க்குறது. அப்படி நீங்கள் அவனை அடிக்கடி திறந்து பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு 30 நிமிஷத்துக்கு போடுறீங்கண்டா ஒரு 25 நிமிஷத்துக்கு பிறகு அவனை திறந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்ததுன்னா அதில் கலர் சாட்டிஸ்ஃபையாக இருந்ததுண்டா கொஞ்சம் திறந்து ஒரு டூத் பிக் கொண்டு அடித்து செக் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அவனை திறந்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க வெப்பம் எல்லாம் வெளியில் கேக் அவியறதுக்கான வெப்பநிலை காணாமல் இருக்கும். ஸோ கேக் உள்ளே போயிடும், இல்லாட்டி நடுவில் அவியாமல் இருக்கும். அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த அவனை கேக் அவியறதுக்கு முன்னுக்கு திறந்து பார்க்குறதால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ நீங்கள் ஒரு அதாவது முடிகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னுக்கு மட்டும் அந்த கலரில் ஏதாவது ஒரு கருகிற மாதிரி அப்படியெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் அவனை நீங்கள் திறந்து பார்க்கலாம். கேக்கை வச்சு ஒரு 25 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் அவனை திறந்து ஒரு டூத் பிக் கொண்டு அடித்து பார்க்குறீங்க. அடிக்கும்போது அந்த கேக்கோட மூலப்பொருட்கள் எதுவுமே அந்த டூத் பிக்கில் ஒட்டி வராட்டி மட்டும் கேக் அவிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். டூத் பிக்கில் ஒட்டிச்சுதாண்டா இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துக்கு கேக்கை விடணும். அப்போ தான் கேக் அவிஞ்சி வரும். மேலும் அந்த டூத் பிக்கை நீங்கள் ஓரங்களில் அடிக்கக்கூடாது, சரியாக நடுவில் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கேக்கோட நடுவில் தான் கடைசியாக அவியும். ஸோ கேக்கோட நடு பகுதியில் டூத் பிக்கை அடித்து பார்க்கணும். இப்போ நாங்கள் பார்க்க போகிற மூன்றாவது டிப் பொருட்களோட குவாலிட்டி. அதாவது நீங்கள் பயன்படுத்த போகிற பொருட்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். எந்த விதமான பொருட்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்றது உங்களோட மைண்டில் இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் பட்டர் எடுக்க போகிறீங்கன்னா
நல்ல குவாலிட்டியான ஒரு பட்டர் எடுக்கணும். அதாவது பட்டர் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லாட்டி மாகரின் யூஸ் பண்ண போகிறீங்களான்றது நீங்கள் தெரிவு செஞ்சுருக்கணும். அடுத்தது வந்து முட்டையிலையும் 2 விதமாக இருக்குது. இந்த நாட்டுக்கோழி முட்டை போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் கேக்கில் ஒரு நல்ல கலரும் கிடைக்கும். ஃபார்ம் கோழி முட்டையில் அப்படி ஒரு கலர் நல்ல டேஸ்ட் ஒன்று கிடைக்காது. பிறகு நீங்கள் பேக்கிங் பவுடர்லேயும் இருக்குது. நல்ல ஒரு பிராண்டில் பேக்கிங் பவுடர் எடுத்தீங்கன்னா கேக் நல்லா பொங்கி வரும். பேக்கிங் பவுடரை நீங்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். ஏண்டா கேக் வந்து பொங்கி வரணும். அதாவது நாங்கள் ஹாஃப் ட்ரேக்கு போட்டோம்னா கேக் வந்து ஃபுல் ட்ரேக்கு வரணும். அது மாதிரி கேக் வந்தால் தான் நல்லா இருக்கும். இல்லாட்டி வந்து கேக் சில நேரத்தில் உள்ளே போயிடும், சில நேரத்தில் 2 பக்கம் மட்டும் பொங்கி வரும், சம்டைம்ஸ் மேலே பொங்கி வந்து அப்படியே வெடிக்கும். ஸோ இந்த பேக்கிங் பவுடரோட குவாலிட்டியும் முக்கியமானது. மேலும் நாங்கள் வந்து கேக்குக்கு யூஸ் பண்ணுற மாவுலையும் கவனத்தை கொள்ளணும். ஏனெண்டா மாவு வந்து பலவிதமாக இருக்குது. பிரெட் செய்கிறதுக்கான மாவு இருக்குது, செல்ஃப் ரைசிங் மாவு இருக்குது, மாவில் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் கவனத்தில் கொண்டு தான் மாவு வாங்கணும். இனி நாங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இனி நாங்கள் பார்க்க போகிறது பேக்கிங் ட்ரேஸை பற்றி. பேக்கிங் ட்ரேஸ்லையும் ஒவ்வொரு வடிவத்தில் பல விதமான அளவுகளில் பேக்கிங் ட்ரேஸ் இருக்குது. ஸோ எவ்வளவு அளவுள்ள கேக்குக்கு எந்த ட்ரே யூஸ் பண்ணணுமன்றது பேக்கிங்கில் இருக்குது. ஸோ அந்த அளவில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லாமல் நீங்கள் பெரிய ட்ரே ஒன்றில் 250 கிராம் பேக் பண்ணிங்கன்னா கேக் வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ எங்களோட கேக்கில் பர்ஃபெக்ஷனுக்கு பேக்கிங் ட்ரேஸும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. எந்த அளவில் நாங்கள் கேக் செய்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன கேக் பொருத்தம்ன்றதுக்கு ஒரு பெரிய சார்ட்டே இருக்குது. அதெல்லாம் தனியாக தான் உங்களுக்கு சொல்லணும். இந்த வீடியோவில் புரியுமான்னு தெரியல, நான் உங்களுக்கு கொஞ்சமாக விளக்கப்படுத்துகிறேன். ஒரு ரவுண்ட் கேக் ட்ரே எடுத்திங்கன்னா அதில் விட்டம், அதாவது அதில் ஒரு தொங்கல்லேருந்து அடுத்த தொங்கலுக்கான நீளம் வந்து விட்டம்னு சொல்லுவாங்க. அந்த விட்டம் வந்து எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ ஒரு 250 கிராம் நீங்கள் அளக்கணுமா, கேக்கெல்லாம் அடித்து முடிஞ்ச பிறகு 250 கிராம் கேக் இருந்ததுன்னா அந்த கேக்கை வந்து 4 இன்ச் விட்டமுள்ள ஒரு ட்ரேயில் போடலாம். அதே மாதிரி இந்த விட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போகும், ஒவ்வொரு இன்ச்சஸாக கூடிக்கொண்டு போகும். 4, 5, 6, 7, 8 அப்படின்னு கூடிக்கொண்டு போகும் ஒவ்வொரு இன்ச்சாக. இப்போ நான் இதில் ஒரு சார்ட் தந்திருக்கிறேன். இந்த சார்ட்டின் படி நீங்கள் கேக்குக்கான கேக் ட்ரேயை சூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ரவுண்ட் ஷேப் ட்ரேயை நாங்கள் தவிர்த்தா வந்து ஒரு சதுர வடிவமான இல்லாட்டி செவ்வக வடிவமான கேக் ட்ரேயை சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வடிவமான கேக் ட்ரேஸுக்கு என்ன அளவில் கேக் போடலாமண்டு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கை தான் நான் வந்து இப்போ சிம்பிளாக சொல்லித்தரேன், விளங்குமென்று நம்புகிறேன். இப்போ நாங்கள் ஒரு சதுர வடிவமான கேக் ட்ரே எடுக்கிறோம்டா அதோட பரப்பளவுண்டா இப்போ 9 இன்ச்சுன்னு சொல்லும்போது 2 பக்கமும் ஒரே அளவாக இருக்கும். அப்போ 9 to 9, 9 தர 9 81. சதுரம் செவ்வகம் அந்த 2 என்ன ட்ரே எடுத்தாலும் அதில் பரப்பளவுக்கு விடையாக வார தொகையை நீங்கள் 64ஆல் பிரிச்சிங்கன்னா நீங்கள் அந்த ட்ரேக்கு என்ன அளவான கேக் போடலாம்ன்ற ஒரு கணிப்புக்கு வரலாம். நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குமெண்டு. இனி வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். அடுத்த டிப்ஸாக நாங்கள் பார்க்க போகிறது கேக் பேக் பண்ணுறதுக்கு தேவையான அவன், பீட்டரை தவிர்த்து சில உபகரணங்கள் எங்களுக்கு மேலதிகமாக தேவைப்படுது. ஸோ அந்த உபகரணங்கள் என்னென்ன, அதனால் இருக்கிற பயன்கள் என்னென்னு இப்போ நாங்கள் பார்ப்போம். முதலாவது வந்து ஒரு தெர்மோமீட்டர். எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஏண்டா நாங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அவன் வந்து 180 பாகையில் வந்துட்டுதா, அப்படி வந்த பிறகு தான் நாங்கள் கேட்க வைக்கணும். அதனால் அதை செக் பண்ணுறதுக்கு இந்த தெர்மோமீட்டர் மிகவும் உதவியாக இருக்குது. அடுத்த எக்யூப்மெண்ட் வந்து ஒரு கிச்சன் ஸ்கேல்.
நாங்கள் போடுற பொருட்களோட அளவை வந்து சரியாக அளக்கிற ஒரு கிச்சன் ஸ்கேல் நாங்கள் கட்டாயம் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா தான் நாங்கள் போடுற பொருட்களோட அளவை சரியாக அளந்து போடலாம். அடுத்தது வந்து மெஷரிங் கப்ஸ் அண்ட் மெஷரிங் ஸ்பூன்ஸ். கட்டாயம் நாங்கள் மெஷரிங் ஸ்பூன்ஸும் கப்ஸும் வச்சுருக்கணும். சில ரெசிபீஸ் வந்து கப் கணக்கில் சொல்லுவாங்க, கிராம் கணக்குலையும் சொல்லுவாங்க, சிலவங்க வந்து கப் கணக்கில் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் கட்டாயம் ஒரு மெஷரிங் கப் செட் ஒன்றும் ஒரு மெஷரிங் ஸ்பூன் செட் ஒன்றும் வச்சுருக்கணும். அடுத்தது வந்து ஒரு டைமர்ன்றது கட்டாயம் ஒன்று வச்சுருக்கணும். நீங்கள் ஃபோனில் வச்சுருக்கலாம், ஆனாலும் ஒரு டைமர் தனியாக கிச்சனுக்கு வச்சுருக்கணும். நார்மலாக இது வந்து அமேசானில், ஈபேயில், இந்த €1 ஷாப்லலாம் டைமர் இருக்கும், சுற்றி வர டைமரும் இருக்கும், டிஜிட்டல் டைமரும் இருக்கும். ஸோ நீங்கள் கட்டாயம் ஒரு 60 நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற டைமர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டைமர் ஒன்று வச்சுருங்க. நாங்கள் இருக்கிறதானே கேக் ஓகேயா நாங்கள் பார்த்து எடுப்போம் அப்படின்னு வச்சோம்னா எங்களுக்கு வச்ச டைமும் மறந்து போயிடும், எத்தனை மணிக்கு எடுக்கணுமெண்டும் சில நேரங்களில் மறந்து போயிடும். ஸோ கட்டாயம் நாங்கள் வந்து டைமர் ஒன்று வச்சுருக்கணும். சின்ன அவன்களில் வந்து டைமர் அதிலேயே ஃபிட் பண்ணி இருக்கும். நான் வந்து ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்ண அவனில் வந்து டைமர் இருக்கும். இப்போ நாங்கள் 30 நிமிஷத்துக்கு டைம் வச்சோம்னா சரியாக 30 நிமிஷத்துக்கு அலாரம் அடிக்கும். ஆனால் இங்கே இருக்கிற அவன்களில் அப்படி இல்லை. நாங்கள் 30 நிமிஷத்துக்கு கேட்க வச்சோம்னா நாங்கள் கட்டாயம் ஒரு டைமர் வச்சு செக் பண்ணிக்கொண்டே இருக்கணும், விட்டுட்டு போனோம் மறந்து போயிடும். ஸோ இது மாதிரி ஒரு அலார்ம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இப்போ நான் வந்து கேக் ட்ரேயை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். கேக் ட்ரேயை வந்து பேக்கிங் பேப்பர் போட்டு ரெடி பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து அந்த கேக் ட்ரேயோட ஷேப்பே வேணுமெண்டா பார்ச்மெண்ட் பேப்பர் போட தேவையில்லை. பட்டர் கொஞ்சம் பூசிட்டு அதுக்கு வந்து கோதுமை மாவு கொஞ்சம் தூவி விட்டுட்டோம்னா கேக் வந்து ஒட்டாது, ட்ரேயில் ஒட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக கலண்டு வரும். ஸோ இப்போ வந்து இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து என்னோடய கேக் ரெசிபீஸ் போடும்போது பார்ச்மெண்ட் பேப்பர் அல்லது இந்த பேக்கிங் பேப்பர் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி பட்டர் பூசி யூஸ் பண்ணுறேன்னு 2 வீடியோஸ் காட்டியிருக்கிறேன். விருப்பம்டா செக் பண்ணி பாருங்கள். இந்த பனானா கேக்கை நான் வந்து இது மாதிரி ஒரு ட்ரேயில் போட போகிறேன். ஸோ நான் பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு ஓரங்களுக்கு வந்து பட்டர் தடவி கொள்கிறேன். இனி வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது கேக் பேக் பண்ணி முடிச்ச பிறகு கட்டாயம் என்னென்னலாம் செய்யணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி கேக் பேக் ஆகிட்டாண்டு செக் பண்ணுறதுக்கு டூத் பிக் அடித்து செக் பண்ணணும். இல்லாட்டி நீங்கள் கத்தி விட்டு செக் பண்ணாலும் ஓகே. கத்தியில் எதுவும் ஒட்டி வராமல் இருந்ததுன்னா கேக் பேக் ஆகிட்டேன்ற அர்த்தம். ஸோ கத்தி அல்லது டூத் பிக் யூஸ் பண்ணி பேக் ஆகிட்டு தாண்டு செக் பண்ணலாம். கேக் பேக் பண்ணி அவன்லேருந்து வெளியில் எடுத்து வைக்கும் போது நீங்கள் வந்து கூலிங் ரேக்கோனில் வெளியில் எடுத்து வைக்கணும். அப்படி நீங்கள் கூலிங் ரேக்கோனில் எடுத்து வச்சுட்டு கேக் கம்ப்ளீட்டாக கூலாகும் வர வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணினா பிறகு தான் ஓரங்களை சின்ன ஒரு கத்தியால் அப்படியே பிரித்து விட்டுட்டு கேக்கை வந்து உங்களோட ட்ரேலேருந்து கலட்டி எடுக்கணும். அடுத்தது வந்து கேக் பேட்டரை நாங்கள் ட்ரேக்கு போட்டுட்டு ஏர் பபிள்ஸ் உடைச்சி விடணும். ஏர் பபிள்ஸ் நீங்கள் உடைச்சி விடாட்டி கேக் வந்து சரியான ஒரு இதில் வராது. ஸோ நாங்கள் வந்து பெட்டரை நல்லா போட்டுட்டு நடுவில் மட்டும் போடாமல் சுற்றி வர நல்லா பூசி நல்ல ஒரு சமனான நிலைக்கு கொண்டு வந்துட்டு கேக் ட்ரேயை நல்லா ஒரு ஆட்டி 2 முறை 3 முறை தட்டி விடணும். அப்போ தான் இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் உடைஞ்சு போகும். ஸோ இந்த ஏர் பபிள்ஸ் உடைச்சி விடுறது கட்டாயம். ட்ரேடிங்க தட்டி விடாட்டி இந்த கேக்கை வந்து தட்ட இயலாது. ஸோ தட்டி விடாட்டி நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து இது மாதிரி கீறி விடலாம். இப்போ நான் வந்து கேக்கை பீட் பண்ணுற நேரத்தில் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இனி வந்து டைமை செட் பண்ணிவிட்டு கேக்கை வைக்கிறது தான் இருக்குது.
இந்த பனானா கேக்கை வந்து நான் 160 பாகையில் ஒரு 50 நிமிஷத்துக்கு வச்சு எடுக்க போகிறேன். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமெண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததாண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திக்கலாம். Until then, 3D Life That Germany, Dharsi.